என்ன ட்ரை பண்ணுது? ஃபாலன் சிஸ்டத்துல ரியாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது இல்லையா? அதனோடு ஒத்து போய், ஏன்னா இங்க 2 சத்தம் கேட்டுட்டு இருக்குது. என்ன சத்தம் கேட்குது? நீ சாகவே சாவாய் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு என்ன பண்ணி கொண்டே இருக்குது, கேட்டுக்கொண்டே இருக்குது. அதுதான் என்னது, தூங்கி முழிச்ச உடனே சில நேரத்துல டென்ஷனா வாழ்க்கையே வேஸ்ட் அப்படின்னு தூங்கி முழிச்ச உடனே ஒரு சிந்தை வருது இல்லையா? சில நேரத்துல எழுந்த உடனே போட அப்படிங்கிறோம்ல. ஏன் ஏன் ஏன்னா ரத்தத்துல இருந்து என்ன கேக்குது நமக்கு? ரத்தத்தின் வழியாய் அணுக்களும் அதனுடைய ஞாபகங்களும் அதனுடைய பேட்டர்ன்ஸும் முன்னோர் சில பேர் அவங்க அப்பா மாதிரியே சுத்திட்டு இருப்பாரு, தாத்தா மாதிரியே சுத்திட்டு இருக்க, இதெல்லாம் என்னது ரத்தத்துல இருந்து என்ன பண்ணுது? அந்த சுவாபமும் அந்த பழக்கமும் வந்து கொண்டே இருக்குது. இன்னொரு சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தப்பட்ட ரத்தம் நன்மையானவைகளை நம் மீது பேசிக்கொண்டே இருக்குது. என்ன சொல்லுது? இரத்தத்தினால் கழுவப்பட்டவன், உன் மீது என்ன இல்ல? பாவம் இல்ல. உன் மீது பாவம் இல்ல. நீ யார்? நீ நீதிமான், நீ நீதிமான், நீ நீதிமான். இந்த சத்தம் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா எங்க அடையாது? அப்போ பாவத்தினுடைய பிரதிபலன்களாகிய எதுவுமே எனக்கு என்ன பண்ண முடியாது, இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கிற புரிதலுக்குள்ள, அந்த வெளிப்பாடுக்குள்ள, அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம வர்றோம். இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா, போன வாரம் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தோம். என்ன ஆங்கிள் இருந்து பார்த்தோம்? எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருங்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்குது? கட்டளையா இருக்குது. அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா, அப்ப அவர் சொல்லியிருந்தாருன்னா செஞ்சிருப்பாருன்னு சொல்லி அப்படி வர்றோம். இப்ப இந்த சைடு வாங்க. இந்த சைடு வழியா இன்னொரு வழியா போலாம். எந்த வழி? அவர் பாவத்திற்காய் அவர் மரித்தார். அந்த மத்தேயு 21:1-21 திருப்பி படிங்க. தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்குவாராம். எவ்வளவு ஒரு பியூட்டி பாருங்க. இந்த விஷயம் ஜனங்களுக்கே தெரியாது இல்ல? ஏன்னா அவர் அவர் பிறப்பை தூதன் அறிவிக்கும் பொழுது இதை சொல்றாப்ல. இங்க ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தைய பார்க்க கிழக்குல இருந்து யார் வரா? சாஸ்திரிகளை அனுப்புறாரு. அவங்க இந்த குழந்தைக்கு பொண்ணும் இருக்கிறதுல விலை உயர்ந்த காரியங்களை கொண்டு வராங்க. இந்த குழந்தை ஒண்ணுமே பண்ணல. இந்த குழந்தை ஆனா இந்த குழந்தை எதுக்கு வந்துச்சான்? பாவத்தை நீக்க வந்துச்சான். உலகத்தின் பாவத்தை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அணுவோ ஒரு சதையோ ஒரு பாகம்